வணக்கம் உறவுகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளே, இன்று நாங்கள் மிக ஒரு முக்கியமான விடயம் பற்றி பகிரவிருக்கின்றோம். அதனை பேசுவதற்காக நாங்கள் இந்த நோர்வே பேகன் நகரில் ஆன்மீக பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தை ரெனே பீஷ்மன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் 2022 ஆண்டில் நோர்வே மண்ணுக்கு வந்தவர் பணிபுரிவதற்காக. 2006 ஆண்டில் யாழ் மண்ணில் அமலமறை தியாகிகள் சபையிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அங்கு பணியாற்றி வந்தவர். ஒரு சிறந்த பிரசங்கி, துணிச்சலோடு முழக்கமிடும் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். அது மட்டுமல்லாது இறையியலில் முதுகலை பட்டதாரி என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம். நான் இந்த பேகன் மண்ணிலே உங்களுடைய ஆலயத்திலே அந்த திருப்பலிகளிலே பிரசங்கங்களை கேட்டிருக்கின்றேன், உங்களுடைய மறையுரைகளை. அதிலே நீங்கள் பொதுவாக குடும்ப வன்முறை, சமூக வன்முறை, உலக அரசியல் வன்முறைகளை பற்றி அதிகம் முழங்கி இருக்கின்றீர்கள் சத்தமிட்டு. இவை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, நாட்டுக்கு நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தையும் நான் இதோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது. இந்த வன்முறைகளை பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் எல்லாருக்கும், முக்கியமாக தேன் தமிழோசை உறவுகளுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக ஜூலியசன் வணக்கம். இந்த வேளையில் ஜூலியசன், இந்த வன்முறைகளை பற்றியும், நாட்டில் நடக்கிற, உலகத்தில் நடக்கிற வன்முறைகளை பற்றியும், தனி மனித குடும்பங்களில் நடக்கிற வன்முறைகளை பற்றியும் எவ்வாறு ஒரு இறையியலாளராக பார்க்க முடியும் என்ற கருத்தை மக்களோடு பகிரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் உற்று நோக்கிற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்கே போகணும் என்றால், இன்றைய உலகின் திருச்சபைன்னு சொல்லப்படுகின்ற வத்திக்கானுடைய சங்க ஏடுகள், வத்திக்கான் சங்கம் 2ஆம் சங்கத்திலே வெளியிடப்பட்ட கொள்கை பிரகடனத்திலே, இன்றைய திருச்சபையிலே இந்த உலக அமைதி என்பது ஒரு வெட்டாக்கனி. அதை இப்போ இல்லது, உலகம் நாகரிகம் தொடங்குவதில் இருந்து போர்கள் ஒன்றும் குறைவாகப்பட்டதில்லை. தொடர்ச்சியாக போர்களும் இன வன்முறைகளும் குடும்ப வன்முறைகளும் நடந்து கொண்டே இருக்குது. இதில் அந்த ஒன்றிய திருச்சபை இலக்கம் 78 அழகா சொல்றாங்க, அமைதி என்பது உறுதியாக அடைந்து விட்ட ஒன்றாக ஒருபோதும் இருப்பதில்லை, மாறாக இடையராது கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒன்று. மேலும் மனித உள்ளம் வலுவற்றதாகவும் பாவத்தால் புண்பட்டதாகவும் உள்ளது. இவ்வாறு இருப்பதனால் ஒவ்வொருவரும் தத்தம் உணர்ச்சி போக்குகளை கட்டுப்படுத்தினால் அன்றி, சட்ட முறையான ஆட்சியாளர்கள் விழிப்பாய் இருந்தால் அன்றி அமைதியை நிலைநாட்டுவது இயலாத காரியம். எனவே ஒரு தனி மனிதன் எவ்வளவு தூரம் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி, உதாரணமாக கோபங்கள், தாபங்கள், பொறாமைகள், விட்டு கொடுப்புகள், மன்னிப்புகள், சகோதரத்துவம், பகிர்வு இவற்றையெல்லாம் உணர்ந்து அவர் வாழுகின்ற பொழுதுதான் ஒருவர் தன்னோடும் தன்னை சார்ந்த குடும்பத்தோடும் அயலவரோடும் அதன் மூலமாக உலகத்தோடும் ஒரு அமைதியை நாங்கள் பேண முடியும். அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தது. சமாதானம் மற்றவர்களால் கொடுக்க முடியாத சமாதானம். அந்த சமாதானம் என்பது தியாகத்தோடு சம்பந்தப்படும். அதாவது மனித வளர்ச்சி என்பது, அல்லது இந்த நாகரீக முதிர்ச்சி என்பது எங்களுடைய பேச்சோ எங்களுடைய செயல்களோ மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் ஒரு மனிதன், ஒரு சமுதாயம் வாழுகிற பொழுதுதான் இந்த அமைதி என்பது ஒரு நிதர்சனமாக மாறும். இல்லையென்று போனது எப்பொழுதும் ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலே, இன்றைய திருச்சபையிலே அழகா சொல்லப்படுகிறது, 1960களில் நடந்த பொதுச்சங்கம். அந்த காலத்திலேயும் எவ்வாறு நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம், அதாவது போர்கள், பயங்கள் இருப்பதை போல 1960ஆம் ஆண்டு நடந்த பொதுச்சங்க காலத்திலும் இதனுடைய முன்னுரையிலே ஒரு போர் பதற்றம் இருப்பதை அந்த சங்கம் விழிப்போடு பார்க்கிறது. எனவே உலக அமைதி என்பது
தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்கிற பொழுதுதான் அது சாத்தியமாகும். அதாவது ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்விலே அமைதியை சுவைக்கின்ற பொழுதுதான் அது உலகிற்கு கிடைக்கும். எங்கு ஒரு மனிதன் அமைதி இன்றி வாடுகிறானோ அல்லது அமைதியை குலைக்கின்ற செயல்களில் ஈடுபடுகிறானோ அப்பொழுது உலகத்தினுடைய அமைதி பாதிக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உளப்பாங்கை உணர்வுகளை உணர்ந்து உலகத்துக்கு சமூகத்துக்கு ஏற்றதை செய்து சமுதாயத்துக்கு ஏற்காததை செய்யாமல் விடுகிற பொழுது அல்லது சமாதானத்தை அன்பை ஒப்புரவை நட்புறவை ஏற்படுத்த முயலுகின்ற பொழுதுதான் உலகத்திலே சமாதானம் ஏற்படும். இந்த உலக போர்களும் பிளவுகளும் பிரச்சனைகளும் இன்று நேற்று அல்ல, காலாதிகாலமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இந்த நாகரிகம் வளர வளர அறிவும் இலத்திரனியல் பயன்பாடுகளும் அதிகரிக்கிற பொழுது அழிவுகளும் பிளவுகளும் போர்களும் அதிகரித்து கொண்டுதான் இருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். நீங்கள் ஒரு கத்தோலிக்க ஆன்மீக குரு என்ற வகையில் இந்த கேள்வியை தொடக்க விரும்புகிறேன். அதாவது இயேசுநாதர் பிறந்து வளர்ந்து அவர் பாடுபட்டு இறந்து உயிர்த்த நாடு, அது ஒரு புனித பூமியாகவும் பார்க்கப்படுகிறது, கூறப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல், பாலஸ்தீனா, இந்த நாடுகள், இவற்றுக்கு இடையிலான மோதல் உலகத்திலேயே மிக நீண்டகால போர் என்று சொன்னால் இவைதான் முதன்மைப்படுகிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த யுத்தம், இது தீர்க்கப்படாத பிணக்குகள் என்றும் பல நாட்டு தலைவர்கள் கூறிவிட்டு ஒதுங்கி இருக்கின்றார்கள் காலங்காலமாக. இந்த போராட்டம் பற்றிய உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான, மிகவும் ஒரு சமகாலத்தில் மிகவும் தேவையான அல்லது எல்லாராலும் பேசப்படுகிற கேட்கப்படுகிற கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஜெருசலேம், இஸ்ரேல், பாலஸ்தீனம் என்பது மிகவும் முக்கியமான 3 மதங்களை சார்ந்தவர்களும் உரிமை பாராட்டுகின்ற ஒரு இடம். இதில் இன்று நேற்று அல்ல, அங்கும் பல்லாண்டு காலம். உதாரணமாக நம்முடைய பழைய ஏற்பாட்டில் கூட அந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை உரிமையாக்கி கொள்ள போரிட்டார்கள் என்றெல்லாம் பைபிள் திருவிலியம் கூறுகின்றது. அந்த இடம் எப்பொழுதும் ஒரு சண்டைக்கும் சச்சரவுக்கும் பேர் போன இடம், அதோடு மிகவும் புனிதமான இடம். பலர் அந்த இடத்துக்கு யாத்திரை மேற்கொள்வது ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக கூட கருதுவார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே கூறிய வார்த்தைகள் மிக முக்கியமான. உதாரணமாக மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலேயே சொல்லுகின்றார், போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள், ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகாது. நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசுகளும் பல இடங்களில் பஞ்சமும் நடக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர். அப்பொழுது பலர் நம்பிக்கையை இழந்து விடுவர், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பர், ஒருவரை ஒருவர் வெறுப்பர். பல போர் இறைவாக்கினர்கள் தோன்றி பலரை நெறி தவறி அலையச் செய்வர். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்கப்படுவர். உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு முன்னரசை பற்றிய இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவுகள். எனவே இந்த வேளையில ஏன் நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன் என்று சொன்னால், இது உலகத்தில நடக்கிற அதே போர்கள், அதே குற்றங்கள், போர்க்குற்றங்கள், அநாதைகளுடைய அப்பாவிகளுடைய மரணங்கள், சிறுவர்களுடைய மரண ஓலங்கள், பசி கொடுமைகள், மருத்துவம் இல்லாமல், வைத்தியசாலை உதவிகள் இல்லாமல் இறக்கிற இந்த நிலைமைகளை பார்க்கிற பொழுது மிகவும் மனதுக்கு ஒரு நெருடலான அல்லது மனதுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கும். இது மட்டுமல்ல, இதே மாதிரியான போர்கள் சீரியா, ஆப்கானிஸ்தான், ஏமன் போன்ற நாடுகளிலும் நடந்தது. சில இடங்களிலே சிலர் சொல்வதைப் போல இந்த இஸ்லாமியர்கள் அல்லது இந்த பாலஸ்தீனர்கள்
பகுதிகளில் நடக்கின்ற போர்களை பற்றி உலகம் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் உக்ரைன் நடக்கிற போர்களை பற்றி மிகவும் பிரஸ்தாபிக்கிறார். அவங்க இன வெறி அல்லது மத வெறி, அதாவது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது உலகம், அதாவது மேற்குலக நாடுகள் பாரபட்சமாக நடந்து கொள்கின்றன. பெரிய ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையும் கூட. உக்ரைனில் நடந்த போர்களை பற்றி உலகளாவிய ரீதியாக வைத்திருக்கிற கணிப்பு இஸ்லாமிய நாடுகளில் நடக்கின்ற போர்களின் மீது இல்லை. எனவே இந்த வேளையில நாங்கள் இந்த பாலஸ்தீன போரை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது அல்லது நாங்கள் யோசிக்கிற பொழுது அங்கு முக்கியமாக மதங்களுடைய அரசியல் அங்கு ஒரு பெரியதாக பாதிக்கப்படும். யூதர்களா, கிறிஸ்தவர்களா, இஸ்லாமியர்களா இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று. ஆனால் இங்கு இயேசு சொன்ன முக்கியமான விடயம், சமாதானத்தை நாங்கள் எவ்வாறு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதுல நாங்கள் மத சார்பாக சிந்திக்க போகிறோமா, அரசியல் ரீதியாக சிந்திக்க போகிறோமா, மனிதாபிமான ரீதியாக சிந்திக்க போகிறோமா சொன்னால் ஒன்றுதான். மனிதன்தான் மதம், மதம்தான் அரசியல். அங்கு நாங்கள் பேசுகின்ற ஜெருசலேமிலே மதம் அரசியலும் அவர்களுக்கு ஒன்று, மனிதாபிமானம் அங்கு இல்லை. ஆனால் இயேசுவினுடைய பேரால நாங்கள் இங்கு பேசுவோம் என்று சொன்னால் அன்புதான் முக்கியம். அந்த அன்பு அரசியலை தாண்டி. சில பேர் அன்பு மன்னிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களை மனிதராக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் சில பேருக்கு அது பெரிய ஒரு அலட்சியமான போக்கு, நகைப்புக்குரியமான. மதவெறியோடு வருகிற ஒருவருக்கு அன்பை பற்றி போதிக்க முடியாது. ஆனால் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு இல்லை என்று சொன்னால் அங்கு எதையுமே, அதான் முதலாவது கேள்வி. இல்லை, வடிவாக சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரத்திலே மனிதர்கள் பாவிகளா இருக்கிறார்கள் என்பதால் போர் ஏற்படும் அபாயமும் இருந்து வருகிறது. கிறிஸ்துவின் மறுவருகை வரை இந்த அபாயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் மனிதர்களை அன்பினால் இணைத்து எந்த அளவுக்கு பாவத்தின் மீது வெற்றி கொள்வார்களோ அந்த அளவுக்கு வன்முறையையும் முறியடிப்பார்கள். அப்பொழுது கீழ்வரும் வார்த்தைகள் நிறைவேறும். எப்படி என்று சொன்னால் எசாயாவின் நற்செய்தி, எசாயாவினுடைய புத்தகத்திலே அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஒரு இனத்துக்கு எதிராக இன்னொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார். எனவே இயேசுவினுடைய இந்த செய்தி, அதாவது இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லிய இந்த இயேசுடைய மலை பிரசனம் இவ்வாறான சமாதானத்தை ஏற்பட துணிகின்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இப்ப அரசியல் ரீதியாக நாங்கள் இதை அணுகினோம் என்று சொன்னால் இதுக்கு அரசியல் பின்புலங்க, அரசியல் செய்திகள், அரசியல் அறிவு எங்களுக்கு தேவை. ஆனால் எங்களுக்கு அரசியல் பேச எங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு மதத்தை, ஒரு சமயத்தை, ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு குருவானவராக இருந்து இதை பார்க்கிற பொழுது திருச்சபை இதிலே முன்னுக்கு நிற்க வேண்டும். ஒரு அறிக்கை வெளிவிடுவதோடு நாங்கள் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு வெளி வேடமான செயற்பாடாகத்தான் இருக்கும். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் எவ்வாறு சொல்லுதுன்னு சொன்னால், இந்த சமாதானத்தை உருவாக்குகின்ற மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும், அதாவது கைகோர்க்க வேண்டும் எல்லைகளை தாண்டி. அதாவது என்னுடைய மக்கள், என்னுடைய இனம், என்னுடைய நாடு என்பதை தாண்டி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு அரச தலைவர் என்று சொன்னால் அவர் தன்னுடைய மக்களைத்தான் அவர் முதன்மைப்படுத்தி தன்னுடைய மக்களை பாதுகாப்பார், பராமரிப்பார். அதுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இலங்கையில் சொல்றது. அரசியல் தலைவர் தன்னுடைய இன மக்களை பார்த்து கொண்டு மற்ற இன மக்களை புறக்கணிப்பது கூட இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சபையினுடைய இந்த பொதுச்சங்க ஏடு அல்லது இந்த வத்திக்கான் திருச்சங்கம் என்னதை சொல்லுகிறோம் சொன்னால், மக்களை நாங்கள் எல்லைகளை தாண்டி, கண்டங்களை தாண்டி இந்த சமாதானத்தை உருவாக்கக்கூடிய சங்கங்கள், உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இந்த செஞ்சில் வை சங்கங்களாக இருக்கலாம், எல்லை தாண்டிய வைத்திய சேவைகளாக இருக்கலாம், எண்ணற்ற சங்கங்கள் இருக்கு. இதை வலுவடைய செய்ய மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய பணிகளிலே திருச்சபை ஈடுபட வேண்டும். நீங்கள் வேட்படுத்துவது, நான் வேட்படுத்துவேன்.
இதை செய்கிற பொழுதுதான் இது எங்கேயோ நடக்கிற பலாயிரம் மைல்களுக்கு அப்பா நடக்கிற ஒரு போர் மட்டுமல்ல, இது எங்களுடைய உள்ளத்தினுடைய நெருக்கமாக நடக்கிற ஒரு போர் என்றால் இஸ்லாமியர்களுக்கும் அது போர், கிறிஸ்தவர்களுக்கும் போர், யூதர்களுக்கும் போர், எல்லா மக்களையும் அது பாதிக்கிற போர். அவற்றுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. எனவே எங்களுடைய செவங்களிலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மக்களை ஒன்று சேர்க்க பணிகளிலே திருச்சபை ஈடுபடுகிற பொழுது இதற்கான விடையை அல்லது இதற்கான இந்த போரை நிறுத்தக்கூடிய சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகளை நாங்கள் ஈடுபட வேண்டும். முக்கியமாக இதுல ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லப்படுகிறது இன்றைய உலக திருச்சபையிலே, அது ஆயுத குறைப்பு, ஆயுத உற்பத்தியை நிறுத்தம். மக்களினங்களை அழிவுக்குள்ளாக்கக்கூடிய அணுவாதமா இருக்கலாம், ரசாயன ஆயுதங்களாக இருக்கலாம், இவற்றை உற்பத்தி, அதாவது இந்த 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபை தொடங்கப்பட்டதே இன்னொரு உலக மகா யுத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக. அதாவது ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த உலக தலைவர்களை ஒன்றுபடுத்தி இந்த ஆயுத உற்பத்தியை, ஆயுத பரம்பலை குறைக்கக்கூடிய வழிவகைகளுக்குத்தான் இந்த ஐக்கிய நாடு சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் ஐக்கிய நாடு சபையினுடைய தோற்றம் அல்லது அதனுடைய செயற்பாடு எவ்வாறானதாக இருக்குது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு சார்பானதாகத்தான் அது மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த ஜெருசலேம் பாலஸ்தீன நாட்டில் நடக்கிற இந்த போரை ஐக்கிய நாடு சபை 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஐக்கிய நாடு சபை தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு திராணி இருக்கக்கூடிய சபையாக மாற்றமடைந்திருக்க வேண்டும். ஆனால் வெளிப்படத்தன்மை, ஒரு நடுநிலைமை தவறி நம்முடைய இந்த சபை சென்று கொண்டிருப்பதுதான் ஒரு கண்கூடான ஒரு விடயம். எனவே இந்த வழியிலே திருச்சபையாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்றோம். அதாவது நான் திருச்சபை என்று சொல்வது வத்திக்கானத்தை சேர்ந்த அதிகாரபூர்வமான திருச்சபை அல்ல. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வாறு இந்த போரை தடுப்பதற்கு, அதை நிப்பாட்டுவதற்கு, மனித அவலங்களை குறைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே நாங்கள் சிந்தித்து தியானித்து செயல்பட வேண்டிய விடயமாக நான் பார்க்கிறேன். ஏன் இந்த நீண்டகால போராட்டம், அதுவும் எங்களுடைய புனித பூமியிலே நடக்கிற இந்த போராட்டத்துக்கு அவர்கள் நீங்கள் சொன்ன இந்த கருத்தை முன்வைக்க ஏற்கனவே விளையவில்லை? இதுல முக்கியமாக திருச்சபை என்பது 2000 ஆண்டுகள் பழமையானது தெரியும். அறிஞர்கள் இருந்தாலும் அவ்வளோதான் இருந்தாலும் அதனுடைய பெரிய ஒரு பலம் அந்த தொடர்ச்சியாக அதை பேணி வருகிற ஒரு பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தில் கதைக்கிறது மிகவும் ஒரு சீரியஸான விடயம். என்ன சொன்னால், அதாவது நடுநிலை எடுப்பது என்பது திருச்சபையுடைய பலகால ஒரு பாணி. திருச்சபையினுடைய தீர்மானங்கள் உடனடியாக வெளியாக வராது. கிடப்பில் போட்டு அதனுடைய விடயங்களை ஆய்ந்து அறிந்து நேரத்தை கொடுத்து அறிந்து ஒரு செய்தி வெளியிடுறதுக்கு ஒரு நேரம் எடுப்பாங்க. சில வேளையில் ஒரு இப்போ இலங்கையில் ஒரு போர் நடக்க சிங்களவர்களும் தமிழர்களும் சண்டை பிடிக்க நேரடியாக திருச்சபை இது கூட இது சரியான சொல்றது முன் வராது. பெரிய ஒரு மனதுக்கு சஞ்சலமான ஒரு மிகவும் கவலை குறிக்கிற விடயம். என்றால் மக்கள் இறக்குற பொழுது அதற்கு காரணமானவர்களை தெரியும், இறக்குற அப்பாவி மக்களையும் தெரியும். நாங்கள் வெறுமனே செபித்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதோடு மட்டும் நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சிகளை சாந்தப்படுத்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்கள் இறக்குற பொழுது, எங்கள் மக்கள் மடிகிற பொழுது எவ்வளவு வலி எங்கள் மனங்களில் இருந்தது என்பது வெளியால் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. நாங்கள் எருசலேமிலே பாலஸ்தீனம் நடக்கிற போர்களை பார்க்கிற பொழுது அப்படியே எங்கள் நடந்த அதே வழியாக நடைபெறுகின்றன. வலி அதாவது எனக்கு என்னுடைய குடும்பத்தோடு பாதிக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வன்னியிலே இறந்தவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு மரண வீடு சடங்கு செய்கிறது கூட மக்கள் தங்களுடைய அழுகையை கூட அடக்கி வைத்த சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கின்றன. ஏனென்றால் மக்கள் அழுதால் உங்களுக்கும் அங்கே இருக்கிறவர்களுடைய தொடர்பு என்று விசாரிக்கிறதுக்கு அங்கு இராணுவ புலனாய்வாளர்கள் இருந்தார்கள். எனவே இந்த வேளையில் என்னத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலிகள், அந்த கண்ணீர்கள், கொடூரங்கள் எல்லாம் ஒரு பொறுப்பானவர்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும். நான் ஒரு திருச்சபை, ஒரு பாப்பாண்டவர், என்னுடைய அரச மையம் அல்லது கத்தோலிக்க மதத்தினுடைய மையத்தில் இருந்து என்னுடைய
என்னுடைய வலிகளுக்கு, என்னுடைய வேதனைகளுக்கு, என்னுடைய கொடுமைகளுக்கு ஒரு சாந்தியாக ஒரு நல்லெண்ண சமிச்சைகள் அல்ல ஒரு தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்படுகிற பொழுது உண்மையிலேயே அதை சார்ந்த மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஒரு தீர்வு கிடைக்கிற பொழுது ஒரு மனித குலத்துக்கு ஒரு முடிவு ஏற்படும். இந்த வேளையிலே திருச்சபை அல்லது வத்திக்கான் எவ்வாறான முடிவு எடுக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. கேட்க இயலாது. ஆனால் பொதுவாக நடுநிலைமை எடுப்பது என்பது திருச்சபையினுடைய ஒரு பாணி. ஆனால் அது பிள்ளையான பாணி. நீங்கள் ஒரு 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 போராட்டம் அல்லது ஒரு விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் நடுநிலைமை எடுக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் தீமை செய்கிறவனோடு நிற்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம். நான் நீ ஒரு பிரச்சனை நடக்கிற பொழுது நான் நடுநிலைமை எடுக்கிறேன், நான் அதில் தலையிட மாட்டேன் என்று சொன்னால் எனக்கு அதில் தலையிட்டால் எனக்கு பிரச்சனை வரும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு பிரச்சனை வரும் என்பதால் தான் நான் அதில் இருந்து பின்வாங்குகிறேன். உண்மைதான். எனக்கு அதில் ஒரு எனக்கு உண்மையிலே தெரியும், ஒருவர் பாதிக்கப்படுகிறார், இன்னொருவர் அந்த பாதிப்புக்கு காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால் பாதிப்பை செய்கிறவரை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதேவேளை பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு தார்மீக கடமை பொதுவான நிறுவனங்களுக்கு, முக்கியமாக மதம் சார்ந்த அல்லது சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் கடைபிடிக்கப்படுகிறது என்பது மிகவும் ஒரு ஆழமாக கேட்க வேண்டிய ஒரு விடயம். அதை திருச்சபை உற்று நோக்க வேண்டிய விடயம் கூட. மனிதாபிமானமற்ற முறையிலே மனிதம் இறந்து விட்டதா, இந்த இயேசுநாதர் கூறிய அன்பு, அந்த கருணை, இரக்கம் எல்லாமே இறந்து விட்டதா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அவலங்கள், அழிவுகள், பாலகர்கள் கூட இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இது என்ன இந்த உலகம் என்று எண்ண தோன்றுகிறது. அந்த எத்தனையோ வைத்தியசாலைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, பிறந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றிய உங்களுடைய தகவல்களை தாருங்கள். போர் என்று வருகிற பொழுது முதலிலே கொலை செய்யப்படுவது உண்மை. ஆனால் இந்த காலங்களில் அந்த உண்மையை இப்பொழுதும் கொல்ல முடியாதவாறு மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் அதை எல்லாரும் கொண்டு வருது. இந்த வழியில் அந்த படங்களை பார்க்கிற பொழுது, செய்திகளை கேட்கிற பொழுது மனிதாபிமானம் அவ்வளவு தூரம் மதிக்கப்படுகிறது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக தான் மாறும். சிறுவர்களை பார்க்கிற பொழுது அந்த சிறுவர்கள், முக்கியமாக சீரியாவில் நடந்த ஒரு போரிலே ஒரு சிறுவன் சொல்லுகிறான், ஆஸ்பத்திரியே தன்னுடைய காயங்களை கட்டுப்போடுகின்ற தாதிகளுக்கும் வைத்தியர்களுக்கும் நான் போய் அல்லாவிடம் அனைத்தையும் சொல்லுவேன் என்று இந்த சிறுவன் சொல்வதாக ஒரு செய்தி வந்தது. எனவே எதுவும் அறியாத குழந்தை பிஞ்சுகளிடம் இந்த மனித போர் வெறிகள் பிரயோகிக்கப்படுகிற பொழுது அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய வாழ்வு, அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. ஆயுதப்பட்டிருக்கிற குழந்தைகள் வீதியோரங்களிலே இருக்கிற பொழுது, காலையில் சாப்பிட்டுட்டியா கேட்க ஒரு பிள்ளை அழுகிறத பார்க்கிற பொழுது நெஞ்சு வெடிக்குது. இதுகளுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி என்று சொன்னால், அதை பார்த்து இறக்கப்படுவதால் இதாக நடக்கிறதா? ஐயோ பாவம் சொல்வதைக்க சொல்லக்கூடாது சொல்லுவாங்க சில பேர், அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஐயோ பாவம் சொன்னா அந்த ஐயோ பாவம் என்று சொல்லேக்க நாங்கள் எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு திருப்தி வருது. ஓகே, நான் பாவப்பட்டுட்டேன், ஒரு அனுதாபப்பட்டு ஒரு திருப்தியால நாங்கள் மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் இருந்தது. அதை பார்த்துட்டு ஐயோ பாவம் என்ன என்றதோட எங்களை பொறுப்பு சரி. அப்ப எங்களுக்கு அடுத்து, அதாவது இந்த துன்பங்களை நாங்களும் பட்ட, எங்களுடைய இனம் பட்டது, எங்களுடைய உறவுகள் பட்டன, இன்னும் அந்த காயம் மாறவே இல்லை. ஆகவே இன்னொரு இடத்துல அந்த போர்கள் நடைபெறுகிற பொழுது உண்மையிலேயே நான் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கத்தோலிக்கனாக அந்த அந்த மக்களுக்காக செபிக்கலாம், அந்த டொனேஷன் செய்யலாம். அதாவது செஞ்சிலுவை சங்கத்துக்கு, கரிதாஸுக்கு, எத்தனையோ ஃபேஸ்புக் வழிய யூடியூப்ல டொனேஷன் ஒரு பெரிய காசு, குறைய காசுகள் கொடுக்கல. அது போகுதா போகலையான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இயலுமானதை செய்கிறதுக்கு முற்படலாம். மற்றது நாங்கள் முதல் சொன்னது போல திருச்சபையாக நாங்கள் கத்தோலிக்கர்களாக மற்ற மக்களோடு சேர்ந்து அந்த போரை நிறுத்தி சமாதானத்தை உலகெங்கும்
இஸ்ரேல் நடக்கிற போர் அல்ல, உக்ரைனில் நடக்கிற போர் மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் எத்தனையோ நாடுகளில் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. நான் அதை பற்றி கதைக்கிறதே இல்லை. ஒரு பெரிய ஒரு இழிவான நிலை. நாங்கள் ஆப்பிரிக்காவை பற்றி எந்த விதமான அக்கறையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சண்டை நடந்து கொண்டான் இருக்கு ஒவ்வொரு நாடுகளிலே. இப்ப இவ்வாறான உலகம் முழுக்க எங்களுக்கு தெரியாத நாடுகளில கூட சண்டைகளும் சச்சரவும் நடந்து கொண்டிருப்பது. அது மட்டுமல்ல, சில வீடுகளில அடக்குமுறைகள் முடியாத தெரியாது. இந்த மேற்குள்ள நாடுகளில இந்த ஹோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லி அது பெரிய கதைப்பாங்க. இலகுவாக போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவிக்கலாம். அதுக்கான மாற்று திட்டங்கள் நடக்கும். ஆனால் நமது நாடுகளில் சமுதாயம் அப்படி இல்லை. எத்தனையோ பொம்பளைகள் குடிகார கணவர்களால, பல பாதாள உலக கோஷ்டிகளால, மனித மனிதர்களை கடத்துற மாஃபியாக்களால எவ்வளோ கொடுமை நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூட அவங்களோட போரில் ஈழ இறுதி போரில் வந்து பிடிபட்ட அரசியல் கைதிகள் இன்னும் விடுதலை ஆகல. இன்னும் எத்தனையோ கைதிகள் எங்கு இருக்கிறார்கள் தெரியாத சித்திரவதை முகாம்களில் இருக்கிறாங்க. எங்களுடைய இந்த எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது, எனக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது, நல்ல ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு வசதியான ஒரு நாடு இருக்குது என்று நான் சந்தோஷப்பட்டு இதில் நான் சுகத்தை அனுபவித்தால் நாங்கள் பிழை ஒன்றும் செய்யலை. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். அது நான் நல்லா இருக்கிற பொழுது என்னுடைய சகோதரர், அதாவது பவுல் அடிகளார் சொல்லுவார், நாங்கள் ஒரு உடல். அவை ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால், ஒரு கை பாதிக்கப்பட்டால் உடல் முழுக்க பாதிக்கப்படுறது. அதனுடைய வலி உணரப்படுறது. அதே போல எங்களுடைய கத்தோலிக்கர்களோ, இஸ்லாமியர்களோ, பௌத்தர்களோ, இந்துக்களோ அல்லது மதத்தை பின்பற்றாத மனிதர்கள் கூட துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது அதை நான் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் நான் கிறிஸ்தவன். எனவே இந்த போர்கள், இந்த கொடுமைகள், இந்த அட்டூழியங்கள் நடைபெறுகிற பொழுது நாங்கள் சொந்தமாக அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றியை சொல்லியவர்களாக எங்களால் இயலுமான வகைகளில அந்த நன்றி உணர்வு பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடைய நாங்கள் ஆவண செய்ய வேண்டும். பிரார்த்திப்பதோடு, டொனேஷன் கொடுப்பதோடு, முக்கியமாக நாங்கள் இதுவரைக்கும் சிந்திக்காதவர்களுடைய நாங்கள் எவ்வாறு மற்றவர்களோட கைகோத்து ஒரு கத்தோலிக்கராக நோர்வேயில் இருக்கிற கத்தோலிக்கர்களோடு, லூத்தரன் ஆக்களோடு, இடம்பெயர்ந்து வந்திருக்கிற சீரியா, உக்ரைன், பாலஸ்தீனம் என்ற நாடுகள் வந்திருக்கிற மக்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த அமைதியை உருவாக்கக்கூடிய வழிவகைகள் இறங்கலாம், சிந்திக்கலாம், செயற்படலாம். நாங்கள் ஒரு குறுகிய எங்களுடைய ஈழத்துக்காக மட்டும் நாங்கள் போராடுகின்ற அல்லது குரல் கொடுக்கின்ற, கண்ணீர் விடுகிற, ஈழத்துக்கு மட்டும் காசு அனுப்புகிற மக்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் எங்களுடைய மக்கள். எங்களை கேட்குறீங்க, ஒரு வலி இருக்கிறது, ஒரு துன்பம் இருக்கிறது, ஒரு கவலை இருக்கிறது. அதே வலி, அதே துன்பம், அதை விட இன்னும் எங்களை விட வசதி வாய்ப்புகள் ஏற்ற மக்களுக்கும் இருக்கிறபடியால் நாங்கள் அவர்களை அணைத்து செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு, ஒரு கடப்பாடுகளுக்கு இருப்பதை நான் உணர்ந்து செயற்பட உங்கள் அனைவரையும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய பெயரால் அழைத்திருக்கிறேன். நன்றி. மிகவும் நன்றி ஃபாதர். உறவுகளே, நம்முடைய இந்த காணொளியிலே நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் மனம் திறந்து துணிச்சலோடு பல சிறப்பான விடயங்களை, எங்களுடைய இந்த உலகுக்கு தேவையான மனிதாபிமானத்தை எப்படி பேணுவது என்பது தொடர்பான பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இதுவரை எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம் உறவுகளே. வணக்கம் தந்தை.